அடுத்து வந்து சங்க தமிழ் வளர்த்த மாமதுரை நகரினிலேன்னு மீனாட்சி அம்மன் மேலே நான் எழுதின ஒரு பாடல். ஜோதி தொலைக்காட்சியில் இருக்கிற ஊழியர் என்கிட்ட என் ஊர் மதுரை, எங்கள் மீனாட்சி மேலே ஒரு பாட்டு வேணும்னு கேட்டார். சொன்னேன் யாரானு ஒரு விதை போடுறான்னு. அவர் வினோத் அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக நடனம் ஆடியிருக்கா ரம்யா. கண்ணா ஒரு செகண்ட் வா, உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அப்புறம் நான் பாட்டு பாடுறேன். அவங்களுக்கு ரெக்கார்டிங் இருக்கான், போகணுமா? இது வந்து நடன நங்கை, பிரமாதமான ஒரு பிரம்மாண்டமான பாடகி, ஒரு பன்முக திறமை. நல்லா பேசுவா, நல்லா எழுதுவா, நல்லா டான்ஸ் ஆடுவா, ரொம்ப அழகாக பாடுவா. 2 நிமிஷத்தில் சொல்கிறேன், என்ன நீங்கள் ஒத்துப்பேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் எல்லாம் உண்மையை தான் சொல்ல போகிறேன். ரம்யா வந்து என்கிட்ட பேஷண்ட்டாக தான் வந்தா. வந்து ஷீஸ் ஃப்ரம் டொராண்டோ பக்கத்தில் வாட்டர்லூங்கிற சவப்புலேருந்து வந்திருக்கா. அங்கே தான் அப்பா அம்மாலாம் இருக்கா, அங்கே தான் இருக்கா. ஷீ ப்ராப்ளி வாஸ் பார்ன் அண்ட் brought up there also. அண்ட் ஆனால் அவ்வளோ அழகாக தமிழில் பாடல்கள்லாம் அவ்வளோ அழகாக பாடுவாள், நல்லா புரிஞ்சுப்பா. இங்கே இருக்கிற தமிழை தாய்மொழியாக கண்டுவா. ஓ ஐம் சாரி, ஐ டோன்ட் நோ தமிழ், ஐ கேனாட் ரீட் தமிழ் அப்படிலாம் சொல்ல மாட்டா. பேஷண்ட்டாக வந்து ஜஸ்ட்டு ஒரு 1 or 2 வீக்ஸ் கூட இருக்காது, அவள் என்கிட்ட மெசேஜ் பண்ணுறா. ஐ டோன்ட் வாண்ட் டு கால் யூ டாக்டர் ஆர் அங்கிள், ஐ வாண்ட் டு கால் யூ அப்பா. இஸ் இட் ஓகேப்பா அப்படின்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் வந்து இந்த உலக நாயகன் மாதிரி யூனிவர்சல் ஃபாதர் ஆகிட்டேன். எல்லாருமே அப்பா 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 அப்படிங்கிறா. அண்ட் ரொம்ப ஆஃபீஸுக்கு வந்தால் எங்கள் ஆஃபீஸை அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அது ஆஃபீஸ் வர மாட்டேன், கற்பக சுவாசாயாக்க நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணான். அப்போது அவருடைய நாட்டிய பேக்ரவுண்ட் தெரிஞ்சுன்னு நான் கேட்டேன், இதுமாதிரி மீனாட்சி அம்மன் மேலே ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், அதுக்கு நீ டான்ஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டேன். ஓ ஷூராக பண்ணுறேன்ப்பா, நோ ப்ராப்ளம்னா. ஆஃபீஸ்லேயே வந்து சும்மா கேஷுவலாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துட்டு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, சச்ச ஒரு ஃபினாமினல் டான்ஸ் ஷி ஹஸ் பெர்ஃபார்ம்டு. அது அவள் போனதுக்கப்புறம் தான் பார்க்குற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ரெக்கார்டிங் இருக்குன்னு சொன்னால். 1 word from you. அஃப்கோர்ஸ் அப்பா, முதல்ல எல்லாருக்கும் பெரிய நன்றி. அப்பாவுக்கு ஒரு பெரிய நன்றி. இந்த இவ்வளோ ஒரு அழகான ஒரு பாட்டு, அதில் எனக்கு ஒரு ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அண்ட் அழகான ஒரு பாட்டு, அதுக்கு அழகான ஒரு பொண்ணு டான்ஸா? இல்லை, நிஜமாகவே தேங்க்யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். எனக்கு இங்கே நான் மியூசிக் பர்சியூ பண்ணுறதுக்காக நான் சென்னைக்கு 1 வருஷம் ஆகுறது. தனியாக தான் இங்கே இருக்கேன். நான் அம்மா அப்பா விட்டுட்டு இங்கே 1 வருஷம் இருக்கிறது வந்து ஒரு ஈஸியான ஒரு இது இல்லை. அண்ட் நிறைய தடவை ஹோம்சிக் ஆகிருக்கேன். அந்த டைமில் வந்து எனக்கு இங்கே ஒரு அப்பாவாக அமைஞ்சது வந்து தான் டாக்டர் ஸ்ரீதரன். அண்ட் அப்படியே எனக்கு அம்மாவும் வந்திருக்காங்க. ஸோ அதுவும் அவங்க 2 பேரும் லைக் அது பார்க்குறச்சே எனக்கு அந்த லவ் வந்து என் அம்மா அப்பா ஊரில் இருக்கிறது வந்து எனக்கு லைக் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ்ப்பா. ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ஐம் ஸோ ஹாப்பி யூ ஃபீல் தட் வே. ஏன்னா சொந்த அப்பா அம்மாவே நிறைய குழந்தைகள்லாம் அப்பா அம்மாவே நினச்சி பாசம் காமிக்கிறது கிடையாது. இப்போ வந்து அவங்ககிட்ட அம்மாட்ட சொன்னேனே, கருவில் சுமக்காமல் கருத்தில் சுமந்தாமல், அது மாதிரி நிறைய பேர் என்னை கருத்தில் அப்பாவை சுமக்கிறா, அம்மாவை சுமக்கிறா. அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? உலகத்தையே ஒரு தாயாவோ தந்தையாவோ பார்க்குறது ஒரு அழகான அனுபவம். அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கேன், நீயும் நன்றி. அதில் நிறைய குழந்தைகள் எங்கள் கிளினிக்லேயே இருக்கா, அதில் நீயும் ஒரு லிஸ்ட் சேர்ந்துட்ட. இப்போது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கவங்க தான்.
சங்கத்தமிழ் வளர்த்த கூடல் மாநகரினிலே மங்கா புகழ் படைத்த மாமதுரை நகரினிலே பாங்காயமைந்து பரவசம் ஊட்டும் பார்வதியே மீளா துயர் துடைக்கும் மீனாட்சி தாயே மீனாட்சி தாயே மீனாட்சி தாயே உமையே 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 பாடி மகிழ்ந்த குருபரனும் கிள்ளை மொழியில் பிள்ளை தமிழில் செல்ல பிள்ளையாய் உனை சீராட்டி பாராட்டி தாலாட்டி உமையே உமையே பாடி மகிழ்ந்த குருபரனும் கிள்ளை மொழியில் பிள்ளை தமிழில் செல்ல பிள்ளையாய் உனை சீராட்டி பாராட்டி தாலாட்டி சிறை பிடித்தான் என் சிந்தையுள்ளே சிறை பிடித்தான் என் சிந்தையுள்ளே திரும்பிய திசையெங்கும் திருமகள் உந்தன் முகமன்றோ திரும்பிய திசையெங்கும் திருமகள் உந்தன் முகமன்றோ திரும்பிய திசையெங்கும் திருமகள் உந்தன் முகமன்றோ கூடல் மாநகர் கூடிய அழகுடன் வாடியோர் மனதின் வருத்தம் நீக்கிவிடும் கூடல் மாநகர் கூடிய அழகுடன் வாடியோர் மனதின் வருத்தம் நீக்கிவிடும் பேரிடர் போக்கிவிடும் பெருமை எல்லாம் நினக்கன்றோ பேரிடர் போக்கிவிடும் பெருமை எல்லாம் நினக்கன்றோ பேரிடர் போக்கிவிடும் பெருமை எல்லாம் நினக்கன்றோ நினக்கன்றோ சுந்தரேசர் மனதில் கொலுவீர்க்கும் சுந்தரி நீயன்றோ சுந்தரேசர் மனதில் கொலுவீர்க்கும் சுந்தரி 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 நீயன்றோ ஒளி பொழியும் உன்முகத்தில் கிளி கொஞ்சும் அழகென்ன ஒளி பொழியும் உன்முகத்தில் கிளி கொஞ்சும் அழகென்ன
உன்முகத்தில் கிளி கொஞ்சும் அழகில் பிறை நூதல் தேவி நீ இறைவன் தன் பாகம் நீ பிறை முதல் தேவி நீ இறைவன் தன் பாகம் நீ வெள்ளி அம்பலத்தில் விளையாடும் விமலி நீ பிறை முதல் தேவி நீ இறைவன் தன் பாகம் நீ வெள்ளி அம்பலத்தில் விளையாடும் விமலி நீ நிலவுக்கு கரை உண்டு நில ஒத்தனில் முகத்தில் கரையும் உண்டோ நிலவுக்கு கரையுண்டு நில ஒத்தனில் முகத்தில் கரையும் உண்டோ பக்தன் பால் நீ காட்டும் அக்கரை தவிர கரையும் உண்டோ பக்தன் பால் நீ காட்டும் அக்கரை தவிர பிரிமுதல் தேவி நீ இறைவன் தன் பாகம் நீ இறைவன் தன் பாகம் நீ இறைவன் தன் பாகம் நீ வைகை நதியில் ஆர்ப்பரிக்கும் பெருவெள்ளம் வைகை நதியில் ஆர்ப்பரிக்கும் பெருவெள்ளம் வைகை நதியில் ஆர்ப்பரிக்கும் பெருவெள்ளம் பொய்கையில் தாமரை போல் பெருகும் உன்னருள் வெள்ளம் வைகை நதியில் ஆர்ப்பரிக்கும் பெருவெள்ளம் பொய்கையில் தாமரை போல் பெருகும் உணர்வுள் வெள்ளம் கள்ளழகராற்றினிலே இறங்குவது களிப்பு தரும் ஓரழகு கொள்ளை அழகோடு கோலமையில் ஒத்த உன்னழகு மீனாட்சி தாயே மீனாட்சி தாயே மீனாட்சி தாயே வரிகளுக்குள்ளடங்காத வற்றாத பேரழகு சொக்கித்தான் போனான் நம் சொக்கநாதன் சொக்கித்தான் போனான் நம் சொக்கநாதன் சொக்கத்தங்கமாய் நம் தாயோ வெட்கத்தில் மூழ்கி நின்றாள் நம் தாயோ சொக்கத்தங்கமாய் வெட்கத்தில் மூழ்கி நின்றாள் வேட்கை
அனைத்தையும் போக்கிவிடும் வேதநாயகி நீ. வேண்டும் வரம் அளித்து விடும் விமலி நீ. வேட்கை அனைத்தையும் போக்கிவிடும் வேதநாயகி நீ. வேண்டும் வரம் அளித்து விடும் விமலி நீ. சிற்பங்கள் அழகூட்டும் சீர்மிகு ஆலயத்தில் ஸ்ருங்காரநாயகி. ஸ்ருங்காரநாயகி ஸ்ருங்காரநாயகி. உன் புகழ் கூட்டும் என் வரிகள். உன் புகழ் கூட்டும் என் வரிகள். நீங்கா புகழ் சேர்க்க பாங்காய் நீ அருள்வாய். உன் புகழ் கூட்டும் என் வரிகள். நீங்கா புகழ் சேர்க்க பாங்காய் நீ அருள்வாய். நீ அருள்வாய். நீ அருள்வாய். பங்கயமே பார்வதியே. பங்கயமே பார்வதியே பரம்பொருளே. பங்கயமே பார்வதியே பரம்பொருளே. பராசக்தியே. பங்கயமே பார்வதியே பரம்பொருளே. பராசக்தியே. மலைய துவஜன் பெற்ற மாமணியே. மலைய துவஜன் பெற்ற மாமணியே. பாதம் பணிந்தோம் கண்ணீர் கசிந்தோம். பாதம் பணிந்தோம் கண்ணீர் கசிந்தோம். கடைகள் அருள் வேண்டி கரைந்தே நின்றோம். கடைகள் அருள் வேண்டி கரைந்தே நின்றோம். மதுரை எனும் சொல் மதுரமாயினிப்பதற்கு. மதுரை எனும் சொல் மதுரமாயினிப்பதற்கு. மாமதுரை நாயகி மனோகரி. மீனாட்சி உனையன்றி பிரிதோர்க்கும் பங்குண்டோ. மீனாட்சியுனையன்றி பிரிதோர்க்கும் பங்குண்டோ. மீனாட்சியுனையன்றி பிரிதோர்க்கும் பங்குண்டோ. தாயே தயா பரியே கடைக்கண் கருணையில் கடைத்தேற்றும் கற்பகமே. தாயே தயா பரியே கடைக்கண் கருணையில் கடைத்தேற்றும் கற்பகமே. காமத்தை எரித்துவிடும் காமாட்சி தாயே. காமத்தை எரித்துவிடும் காமாட்சி தாயே. அபயக்கரம் அருளும் அபயாம்பிகையே. அபயக்கரம் அருளும் அபயாம்பிகையே. பிறவிக் கடல் தவிர்க்கும்
பிருகதீஸ்வரியே பிறவிக்கடல் தவிர்க்கும் பிருகதீஸ்வரியே வேட்கையெல்லாம் போக்கிவிடும் வித்தகியே வேட்கையெல்லாம் போக்கிவிடும் வித்தகியே கற்பகதாசனின் சிந்தையில் வந்தமர்வாய் கற்பகதாசனின் சிந்தையில் வந்தமர்வாய் கற்பகதாசனின் சிந்தையில் வந்தமர்வாய் விந்தை பரம்பொருளே விந்தை பரம்பொருளே நின் கமல பாதங்களில் கரைந்துருகும் பக்தனிவன் விந்தை பரம்பொருளே நின் கமல பாதங்களில் கரைந்துருகும் பக்தனிவன் காத்தருள்வாய் தேவி காத்தருள்வாய் தேவி கருணையின் முழுவடிவே மீனாட்சி தாயே கருணையின் முழுவடிவே மீனாட்சி தாயே கருணையின் முழுவடிவே மீனாட்சி தாயே மீனாட்சி தாயே மீனாட்சி தாயே ரொம்ப லாங் சாங்கில் இந்த கண்ணுரங்கம் 18 மினிட்ஸ், இதுவும் கிட்டத்தட்ட 18 மினிட்ஸு. எங்கே நிறுத்துறதுன்னே தெரியல, அது பாட்டு வந்துட்டே இருக்கு. இதில் 2 முக்கியமான சங்கதிகள் சொல்லணும். நம்பர் 1, சங்கர் சாதக பறவைகள்ங்கிற ஒரு லீடிங் மியூசிக் மெட்ராஸில் எல்லாருக்குமே தெரியும். சங்கர் நீங்கள் மேலைக்கு வாங்க. இந்த நீங்கள் கேட்ட ரொம்ப அழகான அந்த மியூசிக்கை அது வடிவமைத்தது சங்கர் தான். இது வந்து குருச்சரன் இந்த பாடலை அவரே டியூன் போட்டு எனக்காக பாடி கொடுத்துருக்கார். ஆனால் அதுக்கு ரொம்ப அழகாக மியூசிக் போட்டு அது ரொம்ப பிரம்மாண்டமாக்கியிருக்கிறது நண்பர் சங்கர். அவர் முன்னாடி கேட்டிங்களே கண்ணுரங்கு பாடல், அதுக்கும் இவர் தான் மியூசிக் போட்டிருக்கார். சங்கர் நீங்கள் வாங்க. இதுக்கப்புறம் ஓ மை காட். அப்புறம் அந்த குழந்தையை பற்றி நான் 2 குறிப்பு சொல்கிறேன். முதல்ல சங்கருக்கு மரியாதை பண்ணணும். வாங்க சங்கர், நீங்கள் ஒரு நிமிஷம் பேசுங்க. நீங்கள் பேசினாலே இசையாக கேட்கும். நான் ஒரு நிமிஷம் பேச முடியாது டாக்டர், உங்களை பற்றி பேசுகிறதுனா. டாக்டர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே எனக்கு பழக்கம். முதல்ல நான் இசை நிகழ்ச்சிக்காக வெளிநாடு போயிருந்தப்போ என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அப்போ அங்கேருந்து நான் டாக்டர்கிட்ட பேசினேன். டாக்டர் தான், நீ ஒன்றும் நல்லபடியாக நீ மியூசிக் கான்சர்ட் முடிச்சுட்டு வா, நான் பார்த்துக்கிறேன்னு அன்றைக்கி குழந்தையோட உடல் நலத்தை காப்பாற்றினாங்க. அப்படி அவன் டெங்கு. இப்போ அவள் மருத்துவராக இருக்கா டாக்டரோட ஆசீர்வாதத்தால். ஆமாம் டாக்டர். அப்புறமேலா டாக்டர் ஸ்ரீதரா தான் எனக்கு தெரியும். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஸ்டூடியோக்கு வந்தாங்க, கற்பகதாசனாக வந்தாங்க. பாட்டு எப்படி டாக்டர் நீங்கள் எனக்கு டாக்டராக பார்த்தாரு, ஒரு கவிஞராக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் வரிகளை பார்க்கும்போது அப்படியே சரண்டர் ஆகிட்டேன் டாக்டர்கிட்ட. ஏன்னா அப்படி ஒவ்வொன்றும் அந்த கவிதை எழுதுறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நான் வந்து ஒரு கவிஞரோட பையன். டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு சுத்தமாக கவிதைங்கிறதே வராது. தெரியும், தமிழ்லாம் படித்தேன், அப்போ கூட எனக்கு சுத்தமாக வரல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 பாடல்களுக்கு மேலே. விநாயகனை வினை தீர்ப்பவனை, நீ எல்லால் தெய்வமில்லை, சின்ன சிறு பெண் போலே. ஆனால் அப்படி அந்த அதான் பாடல்கள் சாதனை வராது. அது வந்து கண்டிப்பாக இறை அருள் இருந்தால் தான் அது முடியும். டாக்டருக்கு வந்து
அந்த அம்பாள் வந்து அப்படி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு டாக்டர் குழந்தையா மாதிரி அப்படியே சரணடைஞ்சது அதான் காரணம்னு எனக்கு தோணுது. டாக்டர் ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். அந்த உளுந்தூர்பேட்டை அவருடைய பிள்ளை நமக்கு வந்து இப்போ மியூசிக் போகிறாங்கதே நமக்கு பெரிய பாக்கியம். ஏன்னா அப்படி பிரபலமான பாடல்கள், ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதியிருக்கார். இவர் பாடல் எழுதட்ட கூட என்ன, எவ்வளோ பாடல்கள் எவ்வளோ அழகாக டியூன் பாடுறாரு, இதெல்லாம் எவ்வளோ அழகாக இசையமைச்சிருக்காரு பாருங்க. அப்படியே ஒவ்வொன்றும் ரசிக்கலாம். புதுசாக இருந்தது, இதெல்லாம் கேட்கறதுக்கெல்லாம் ரொம்ப புதுமையாக இருந்தது, காதுக்கு ரம்யமாக இருந்தது. சங்கர் ரொம்ப இனிய நண்பர், நல்ல ஆத்மா, ரசிக்கிறார், ரொம்ப பக்தியாக இருக்கார். பக்தியாக இருக்கிறதுனால தான் மற்றவருடைய பக்தியெல்லாம் ரொம்ப உணர முடிகிறது இல்லை. ஒரு பாம்பின்கால் பாம்பரியங்கிற மாதிரி ஒரு பக்தனுக்கு தான் இன்னொரு பக்தனுடைய மனோநிலையை புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு ஒரு சரியான உதாரணம் தான் சங்கர். சாதக பறவைகள் சங்கர், அந்த மியூசிக் பேர் சாதக. அது நான் வந்து சாதனை பறவைகள்னு பேர் மாற்றலான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் இந்த குழந்தைய பற்றி சொல்லிவிட்டு இன்னொரு குழந்தைய உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஏன்னா அவள் குழந்தை ஆர்டிஸ்ட்டை தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணான் முதல்ல. இந்த பாடலில் ஒரு பால மீனாட்சியை பார்த்து இல்லையா, குமரகுருபரர் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் மீனாட்சியை குழந்தை வடிவத்தில் பார்த்து எழுதுகிறார். இது மாதிரி எல்லா தெய்வங்களுக்கும் பிள்ளைத்தமிழ் இருக்குது. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் அரங்கேற்றம் பண்ணும்போது குமரகுருபர் சுவாமிகளுக்கு மீனாட்சியே நேராக வந்து தாம் போட்டிருந்த அந்த நெக்லஸை அப்படியே அவருக்கு போட்டதாக நம்மளுடைய புராணங்கள்லாம் சொல்கிறது. அவ்வளோ ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. இந்த குழந்தை வந்து உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு அப்படி தோணுதில்லை. எனக்கு அந்த குழந்தைய முதல் முறை கன்சல்டேஷனில் பார்த்துருக்கேன். ஜஸ்ட் லைக் ரம்யான்னு சொன்னேன், டொரண்டோலேருந்து வந்து கன்சல்டேஷன் வந்து இதில் டான்ஸ் ஆகிருக்கா. இந்த குழந்தை வந்து என்கிட்ட ஏதோ அலர்ஜிக்காக அவள் அம்மா அப்பா அழைச்சிட்டு வந்தால், அந்த குழந்தைய நான் முதல்ல பார்த்தவொடனே சொன்ன முதல் வார்த்தை, இந்த குழந்தை எனக்கு பாலாவாக தான் தெரிகிறா அப்படின்னு சொன்னேன். பால திரிபுர சுந்தரி மாதிரி அப்படி ஒரு அழகான பிரகாசமான ஒரு முகம், ஒரு அழகான ஒரு புன்னகை. நான் பாலாவான்னு சொன்னேன்னா அவன் பேரண்ட்ஸுக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் சொன்னேன் உண்மையாகவே எனக்கு அப்படி தான் தெரிகிறா அப்படின்னு சொன்னேன். யூ ஓன்ட் பிலீவ். அவர்கிட்ட நான் சொல்கிறேன், இந்த மீனாட்சி பாட்டில் பால மீனாட்சியில் உன்னை வந்து உன்னை பாடி புகழ்ந்து உன்னை பாராட்டி சீராட்டி தாராட்டி அப்படின்னு அந்த வரிகள்லாம் வரும்பொழுது இந்த குழந்தைய இமேஜின் பண்ணி இந்த சீனில் நீ இருந்து நான் உன்னை பாராட்டி தாராட்டி மகிழ்ந்து பாதத்தை பண்ணிடுற மாதிரி தான் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு. அவங்க அம்மா சொன்னாங்க, நோ ப்ராப்ளம், இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம். நீங்கள் எவ்வளோ மணி நேரம் சொன்னாலும் அப்படியே மேக்கப் போட்டு அப்படியே உட்காந்துட்டே இருப்பாள், ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவாள். ஷீ இஸ் வெரி பிரைட் அண்ட் ஷீ இஸ் வெரி மச் இன்டு இட்ஸ் பண்ண முடியும்னு சொன்னான். அதே மாதிரியே நடந்தது. இந்த காஞ்சிபுரத்தில் ஒரிக்கைங்கிற இதில் மகாபெரியருடைய இருந்தது, அந்த கோவிலில் தான் இந்த ஷூட் பண்ணோம். ரம்யா டான்ஸ் ஆனது பூராவே திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோவில். இங்கெல்லாம் ஷூட்டிங் பண்ணுறது சாதாரண காரியமே கிடையாது. நம்ம இந்து அறநிலையத்துறையில் இருக்கிற நிறைய கோவில், நான் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலே போய் ஷூட் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் காலம் கடந்தது, மாதங்கள் ஆச்சு. ஆனால் எங்களுக்கு பர்மிஷன் இப்போ அப்போன்னு சொல்லி இழுத்தடிச்சிருந்தா ஒன்றுமே ஜஸ்ட் லைக் எல்லா கவர்மெண்ட் இதுவும் எப்படி இழுத்தடிக்க அது மாதிரிலாம் இதுவும் இழுத்தடிச்சு எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் தருமபுர ஆதீனத்துடைய கட்டளைக்கு கீழே வருது பல கோவில். அதில் இது ஒன்று எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அபிராமி அம்மன், அபிராமி அந்தாதி கூட நம்ம சொல்லிக்கோமே. அண்ட் அந்த அபிராமி கோயில் வந்து திருக்கடையூர் கோயிலில் ஷூட் பண்ணுறதுக்கு என்னுடைய நெருங்கிய நண்பர், அவர் ஆதீனத்துக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்கார், செல்வ விநாயகம் இல்லையா, செல்வ நாயகம், அவர் விநாயகம்னு சேர்த்துட்டோமா, செல்வ நாயகம். அவர் பர்மிஷன் வாங்கி கொடுத்தார். அங்கே போய் 2 நாள் கார்த்தால ஈவினிங் 2 ஷிஃப்ட்டில் 2 நாள் ஷூட் பண்ணிருக்கோம். அவ்வளோ கடுமையான வெயில் ஷூட் பண்ணும்போது பாதத்தை கீழே வைக்க முடியாது, அப்படி ஒரு சூடாக இருந்தது. ஆனால் ரம்யா டான்ஸ் ஆடும்போது ஒன்றுமே தெரியல. அப்புறமும் ஊட்டியில் கொடைக்கானல் ஆடுற மாதிரி ஆடின்னு இருக்கா, ரொம்ப அழகாக ரசித்து பிரமாதமாக ஆடிருக்கா. அந்த குழந்தை இந்த ஷூட் பண்ணும்போது ஒரிக்கையில் ஷூட் பண்ணும்போது அந்த சாஸ்திரிகள் அங்கே இருக்கிற குருக்கள், வயசானவர் 80 வயசு இருக்கும், அவர் என்னை கூப்பிட்டு, டாக்டர் இதை நீங்கள் படம் பிடிச்சிருக்கலே, அந்த குழந்தைய எங்கள் மண்டபத்துக்கு ஒரு நிமிஷம் அழிச்சுன்னு வாங்குவோன்னார். அழிச்சுன்னு போனேன்.
அந்த காட்சி நம்மகிட்ட இருக்கா? யூ won't பிலீவ். அந்த குழந்தைய வச்சு பூஜை பண்ணி கற்பூர ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு அவர் என்கிட்ட சொல்கிறார், இந்த குழந்தைக்கு இன்றைக்கி பால திரிபுர சுந்தரி பூஜை பண்ணியிருக்கோம் அப்படின்னா. நான் அவள்கிட்ட ஒன்றுமே சொல்லலை, அவளே அதை பண்ணினான். இது நடக்கிறது ஒரு 8 மாதம் 9 மாதத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், நான் உன்னை பாலாவாக பார்க்குறேன்னு. இதெல்லாம் என்ன, அது போட்டு காமிக்கோ. ஒரே நிமிஷம், அடுத்த பாட்டுக்கு போகலாம். என்ன ஒரு அழகான ஒரு அனுபவம் இல்லை, ஒரு ஸ்டில்லு கூட இருக்குமே, அந்த குழந்தைய நான் மடியில் வச்சுருக்க மாதிரி இருக்கா, அது காமிக்கலாம். அது அவங்களுக்கு புரியணும். அதான் முதல் விசிட். அந்த குழந்தைய நான் எப்படி இதான் அவள் பேர் பிரதீக்ஷா, நான் பாலான்னு தான் கூப்பிடுவேன், பிரதீக்ஷா. இந்த ஃபஸ்ட்டு விசிட்டும் போது மடியில் உட்காந்து கொஞ்சிண்டு எடுத்த ஃபோட்டோ. அப்போ நான் சொன்னது பின்னாடி உண்மையாக எடுத்தேன். இப்போது அடுத்த நிமிஷம் விந்தை மிகு சிந்தை இது பாட்டை முன்னாடி கேட்டலையே, அது டான்ஸ் பண்ணாலே. அது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரகுவம்சம் அப்படிங்கிற பாட்டு. அந்த பாட்டை பற்றிய விரிவான நான் ஜஸ்ட் 5 மினிட்ஸில் சொல்கிறேன். ஆனால் முதல் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு சிடி கற்பகமே அற்புதமே நான் ரிலீஸ் பண்ணி அதை நவராத்திரி மண்டபத்தில் காட்சிப்படுத்தினோம். பாட்டாக கேட்டோம், அதை விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கோரியோகிராஃப் பண்ணி ரொம்ப பிரமாதமாக எனக்கு ரொம்ப பிரியமான கலாக்ஷேத்ரா மாணவி பிருத்திஜா, இந்த பிருத்திக்ஷா அந்த பொண்ணோட பேர், அது என்னமும் மனசு விட்டு போகிறேன் நினைக்கிறேன், பிருத்திஜா, அப்புறம் சகானா. இந்த பாட்டு விந்தை மிகு சிந்தை இது. அந்த பாடலுக்கு முதல் டான்ஸ் ஆன சகானா வம்மக்கண்ணா. அது மட்டும் இல்லை, நான் இப்போது அடுத்து காமிக்க போகிற ரகுவம்சம் தனில் உதித்த ராகவா மாதவாங்கிற ராமர் பாட்டை, அதுக்கும் சகானா தான் டான்ஸ் ஆடினா. கண்ணா, ஷீ இஸ் த டென்டிஸ்ட். கண்ணா சகானா ஆக்சுவலாக ராமர் மேலே ஸ்ரீராம நவமிக்கு ஒரு பாட்டு வேணும் அப்பா அப்படின்னு பிருத்திஜா என்கிட்ட கேட்டபோது நான் எழுதி தரேன்னு சொல்லிட்டு உட்காந்தேன். அது ரொம்ப அழகான பாடலாக அது வந்துடுது. அந்த பாடலுக்கான பிருத்திவிஜாவனால் டான்ஸ் ஆட முடியல, சகானா தான் ஆடினா. மடிப்பாக்கம் சத்சங்கத்துலையே இருக்கேன், மடிப்பாக்கம் சத்சங்கத்தில் ஒரு ஸ்ரீராமநவமி ஸ்டோரில் ஆடினா. அது அவ்வளோ அழகாக ஆடி ஹிந்துவில் கவர் பண்ணியிருக்காங்க. நாங்கள்லாம் இன்வைட் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஹிந்துவில் கவர் பண்ணி நரசிம்மன், இந்த சித்ராலயா கோபோடைய பையன் நரசிம்மன், அவர் ஒரு பியூட்டிஃபுல் ரைட்டப் போட்டு இவள் ஃபோட்டோவை போட்டு ஒரு அருமையான டான்ஸு, ரொம்ப அருமையான வரிகள், ரொம்ப அழகாக அந்த அம்மா பாடியிருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய ரைட்டப் கொடுத்துருந்தாங்க. ஷீ இஸ் அ டென்டிஸ்ட் நவ். சகானா, உன்னை இப்போ இங்கே கூப்பிட்டு உனக்கு இந்த விவரத்தை சொல்லி ஆனர் பண்ணது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்களும் ஒரு ஒடிசி டான்ஸரும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க. அதாவது கேதார்நாத்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஒரே லேட்டிடியூட், ஒரே இதில் 5 பூதங்களையும் ரெப்ரசன்ட் பண்ணுற 5 ஸ்தலங்களும் இருக்குது அப்படிங்கிற கான்செப்டை வச்சு ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்டை அதை அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், இல்லை அம்மா ஜோதிட்ட சொன்னேன், நீங்கள் கட்டாயமாக இந்த நிகழ்ச்சிக்கு வரணும், சகானாக்கு மரியாதை பண்ணணும். ஏன்னா இவெல்லாம் இப்படி தெரியும், இப்போல்லாம் ரொம்ப வளர்ந்துட்டாங்க. நமஸ்காரம், ஸ்ரீ குருபியோ நமஹ. சார் 2007 நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது முதல்ல அறிமுகமானேன் சார்கிட்ட. ரொம்ப குழந்தையாக இருந்தேன், அப்போது ஒன்றும் விவரம் தெரியாது. சாரோட பாடல்கள் எல்லாமே உள்நோக்கி பயணம் செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ எனக்கு புரியலை அதெல்லாம். ஸோ மேபி அதுக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ணேனானும் தெரியாது அப்போது. ஸோ இப்போ மேபி நான் ரீவிசிட் பண்ணி பண்ணுறதா இருந்தால் ஐ திங்க் நிறைய ஐடியாஸ் வரும் அண்ட் நிறைய மேலும் லைக் கற்பகம் கிட்ட நம்ம வேண்டிக்க ஐ திங்க்
இட் வில் இன்க்ரீஸ் மை பொட்டென்ஷியல் அப்படின்னு தோன்றுறது. அண்ட் சார் மாதிரி இருக்கிற ஆட்கள் வந்து நிறைய பேர் நமக்கு வேணும். எனக்கு இவ்வளோ டேலண்ட்ஸ், இவ்வளோ பேரை வந்து கை கொடுத்து மேலே கூட்டின்னு வந்து, இவ்வளோ டான்சர்ஸ், இவ்வளோ மியூசிஷியன்ஸ், அவளுக்கெல்லாம் அவ்வளோ வாய்ப்பு கொடுத்து, எனக்கு அது ரொம்ப இப்போ கஷ்டமாக இருக்குது. ஒரு வருஷமாக நிர்விகல்பாங்கிற ஆர்கனைசேஷன் நான் நடத்தின்னு வரேன், டு ஹெல்ப் பட்டிங் ஆர்டிஸ்ட் அண்ட் கிவ் தெம் அ ஸ்டேஜ் டு பர்ஃபார்ம். ஸோ சார் மாதிரி இருக்கிற ஆட்கள் இத்தனை வருஷம், சார் டாக்டராக இருந்தாலும் எனக்கும் வைத்தியம் பார்த்துருக்கார். ஸோ இவ்வளோ வருஷங்களாக இவாளுக்கு ஒரு கை கொடுத்து கூட்டின்னு வர்றது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல் தட் யூ டூ ஃபார் ஆர்ட்ஸ். அண்ட் அவ்வளோ அப்போது மேபி எனக்கு வந்து அந்த அவ்வளோ பக்தி இருந்திருக்குமா தெரியல. நீங்கள் அன்றைக்கி விதைச்ச ஒரு சின்ன விதை மேபி நான் இப்போ வரத்துக்கு இவ்வளோ எனக்கு ஊக்குவிப்பாக இருந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அந்த விதை இப்போ வந்து கற்பக விருஷமாக இருக்குது இல்லையா? எவ்வளோ அழகாக பேசுகிற சகனா, இப்படி நீ பேச நான் கேட்டதே கிடையாதுடா. கண்ணால் பேசுவேன், கையாலையும் பாவத்தாலையும் பேசுவேன், இப்போ வாயால் பேச நான் கேட்டதே கிடையாது. ரொம்ப அழகாக பேசுகிறா. ஐ திங்க் ஷி இஸ் ரியலி மெச்சூர்ட் இன் டு தட் ப்ராசஸ். அந்த ஆர்டிஸ்ட்டுங்கும் போது ஐ திங்க் அவளே நிறைய உள்நோக்கி பயணம் பண்ணாருக்காங்க. அந்த சுவாமியை பற்றி இல்லை அம்பாவை பற்றிங்கும்போது டெஃபினட்டாக தே கோ இன் டீப் இல்லையா? அதனால் அவர் சொல்கிறது ரொம்ப அழகானது. அப்போ நான் அதை புரிஞ்சிக்காமல் பண்ணேன், இப்போ அதை புரிஞ்சுன்னு பண்ணால் நான் இன்னும் பிரமாதமாக பண்ணுவேன் அப்படிங்கிறாளே. டெஃபினட்டாக இந்த ஒரு வார்த்தைக்காக நான் அவருக்கு ஒரு பாட்டை டான்ஸ் பண்ண கொடுக்கணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும். ரொம்ப 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 ஒரே செகண்டை நான் உனக்கு ஒரு மரியாதை பண்ணணும். ரகுவம்சம் தண்ணில் உதித்த ராம்கி. இப்போ நான் போட போகிற பாடல் ராமர் மேலே ஸ்ரீராமநவமிக்காக நான் எழுதின பாடல். 15 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாடல். இதில் என்ன அப்படின்னா, இந்த பாடல் வந்து சகானா டான்ஸ் ஆடினா, அதுக்கப்புறம் இந்த பாடலை பாடி கொடுத்தது வந்து ஹேமா நரசிம்மன் அப்படின்னு. போன நிகழ்ச்சியில் நான் அவங்கள பற்றி நிறைய சொன்னேன். ஹேமா நரசிம்மன் அவங்க இறந்தபோது அவங்களுக்கு க்ளோஸ் டு 80 இருக்கும். ஆனால் என்னுடைய பாடல் பாடும்போது அவங்களுக்கு 64-65 வயசு இருக்கும். அவ்வளோ எளிமையான குரல், எம்எஸ் சுப்பலட்சுமி மாதிரி ஒரு பக்தி பாவம். அவங்க நல்ல டான்ஸர். அவங்க நாட்டிய பேரொழி பத்மினிக்கு இது நட்டுவாங்கம் பண்ணி அவங்களுடைய நாட்டிய நிகழ்ச்சியெல்லாம் பாடினவங்க. அவ்வளோ எளிமை. இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களே சரசு, அது மாதிரி என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கிற ஒரு ரொம்ப நல்ல ஆத்மா ஹேமா நரசிம்மன் அப்படின்னு பேர். 30 வருஷம் கழித்து, அதாவது ஒரு பிரேக், அவங்க வீட்டில் யாரும் என்கரேஜ் பண்ணல, பாடவே இல்லை. ஆனால் என்னுடைய பாடல் கண்ணே கற்பகமேனு என்னுடைய சீடில் முதல் பாடலுக்கு அவங்க தான் டியூன் போட்டு பாடினாங்க. அதே மாதிரி இந்த ரகுவம்சத்துக்கு அவங்களே தான் டியூன் போட்டு பாடியிருக்காங்க. அதை ஒரு ராக மாளிகையாக வடிவமைத்து கொடுத்தாங்க. அந்த பாட்டு எழுதும்போது எனக்கு இதெல்லாம் எனக்கு ராகத்தை பற்றி சுத்தமாக தெரியாது. வரிகள் வந்துடும். அப்புறம் மாமி சொன்னால், இந்த பாட்டை நான் இப்படி எழுதியிருக்கேன், அதில் ஒரு வரி வரும், சீதா பிராணநாதா மாதா பிதாவி நம் தெய்வம் என உரைத்தா அப்படின்னு போகும். அப்போ அவங்க எங்கிட்ட சொல்கிறாங்க, அதில் எவ்வளோ இன்வால்வ் ஆகி சொல்கிறாங்க பாருங்கள். சீதா ரொம்ப பாவம் இல்லையா, அசோகவனத்தில் சிறைப்பட்டிருக்கா. அதனால் அந்த வரிகளை நான் வந்து அந்த சோகத்தை வெளிப்படுத்துகிற தேஷ்ங்கிற ராகத்தில் போட்டிருக்கேன். அனுமாரை பற்றி பேசுகிறதுனா ரேவதியில் போட்டிருக்கேன். அப்படி என்னமோ சொன்னேன், எனக்கு எல்லா ராகமும் ஞாபகம் இருக்குது. ஆனால் இந்த தேஷ் மனசில் ரொம்ப பதிஞ்சு. எப்போவுமே நம்ம மனசில் சோகம் பதிகிற அளவுக்கு சுகம் பதியாதுன்னு நினைக்கிறேன். இந்த பாடல் நம்ம இப்போ பார்ப்போம். இந்த பாட்டுடைய மிக உன்னதமான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, 15 வருஷம் கழித்து அயோத்தியில் ராமர் அந்த பிராண பிரதிஷ்டை பண்ணும்போது, ராமர் கோவிலில் நம்ம பிரதமர் மோடிஜி வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணும்போது ஜோதி தொலைக்காட்சியில் இந்த பாடலை லைவாக டெலிகாஸ்ட் பண்ணாங்க. த்ரூ அவுட் பிராண பிரதிஷ்டை இந்த பாடலை தொடர்ந்து போடுவாங்க. அதை தான் நம்ம இப்போ காமிக்க போகிறோம். அண்ட் அன்பிலீவபிள், ஐ மீன் இட் ஜஸ்ட் அன்பிலீவபிள். அண்ட் ஒரு வார்த்தை நான் கட்டாயமாக சொல்லணும்,
போன பாட்டும் சரி இந்த பாட்டும் சரி ஜோதி தொலைக்காட்சியில் அவ்வளோ அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. அவ்வளோ ஸ்ரத்தையாக அவ்வளோ கவர்ச்சியாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்கள நான் வற்புறுத்தி கூப்பிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் டாக்டர், நாங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது, நாங்களாம் வரமாட்டோன்னு நிகழ்ச்சியிலேருந்து ஒதுங்கிட்டாங்க. பட் அவங்களுக்கு நான் இங்கே வராட்ட கூட என்னுடைய நன்றியை கட்டாயமாக தெரிவிக்கணும். ஃபென்டாஸ்டிக் ஜாப் தே ஹேவ் டன். அண்ட் இப்போவும் டிவோஷனல் அப்படின்னா அவங்க ஒரு தனியான ஒரு முத்திரை பதிச்சிருக்காங்க. எல்லோரும் ரொம்ப விரும்பி பார்க்குற சேனல். பாட்டுக்கு போகலாம். ரகுவம்சம் தனில் உதித்த ராகவ மாதவ 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 முகில் வண்ணமாய் அமைந்த எழில்தோற்றம் உன் வடிவம் பாரெங்கு உன்னை புகழ நாவார உன்னை பாட முகில் வண்ணமாய் அமைந்த எழில்தோற்றம் உன் வடிவம் பாரெங்கு உன்னை புகழ நாவார உன்னை பாட ஆறாக பெருகி வரும் பக்தி வெள்ளம் ஆறாக பெருகி வரும் பக்தி வெள்ளம் அதன் சாராக நீ அருள்வாய் அன்பு உள்ளம் கருணை நெஞ்சம் ரகுவம்சம் தனில் உதித்த மாதவ ராகவ ரகுவம்சம் தனில் உதித்த ராகவ மாதவ ரகுவம்சம் தனில் உதித்த ராகவ
மனை மைந்தனின் நெஞ்சிலே நிலைத்து விட்டாய் விஞ்சவும் எவரும் உண்டோ அனுமல் தன் பக்திதனை வானுயர உன்னை வாழ்த்தும் வானர தெய்வம் அவள் வானுயர உன்னை வாழ்த்தும் வானர தெய்வம் அவள் மாருதி அவன் நாமம் அவன் நாவிலே சர்வமும் ராமநாமம் மாருதி அவன் நாமம் அவன் நாவிலே சர்வமும் ராமநாமம் ராம் 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 ரகுவம்சம் தன்னில் உதித்த ராகவ மாதவ ரகுவம்சம் தன்னில் உதித்த ராகவ மாதவ சீதா மாதா பிதாவே நம் தெய்வம் என உரைத்தாய் சீதா மாதா பிதாவே நம் தெய்வம் என உரைத்தாய் நாத பிரம்மம் போற்றும் நரநாராயணனே நாத பிரம்மம் போற்றும் நரநாராயணனே வேத முதல்வனே ஆதி மூலமே அருட்செல்வனே வேத முதல்வனே ஆதி மூலமே அருட்செல்வனே தீதினை எரித்திடும் திருமேனியனே தீதினை எரித்திடும் திருமேனியனே தரணியிலே உயிர்க்கெல்லாம் நீயே கதி தயாநிதியே தரணியிலே உயிர்க்கெல்லாம் நீயே கதி தயாநிதியே நீயே கதி தயாநிதியே நீயே கதி தயாநிதியே நீயே கதி தயாநிதியே 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 இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு மோடிஜி 2 தடவை வந்துட்டார். முதல்ல ஸ்ரீரங்கம் கோயில் வந்தார், இப்போ அயோத்தியா கோயில் வந்திருக்கார். ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக நேரம் போனதே தெரியல. அட்லீஸ்ட் எனக்கு அப்படி தான் இருக்குது. 9 மணி ஆகிடுது. இன்னொரு ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்குது. பாடல்கள் 2-3 இருக்குது. அதனால் நல்லா நேரப்படி கட்டுப்பாடு. இனிமேல் இன்னொரு 3வது நிகழ்ச்சின்னு தொடங்கினால் அப்போ டெஃபினட்டாக மற்ற எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போது இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நான் நிறைவு பண்ணணும். ஆனால் இங்கே வந்திருக்கவங்களுக்கு ஏதான கிறிஸ்பாக 1 நிமிஷம் 2 நிமிஷம் இந்த பாடல்களை பற்றியோ பொதுவாக நிகழ்ச்சியை பற்றியோ ஆன்மீகத்தை பற்றியோ சொல்லணுன்னா இந்த மைக்கை அவள்கிட்ட கொடுக்குறேன். நீங்கள் பேசிட்டு வீடு நோக்கி போகலாம். புயல் நம்மளை தேடி வர்றதுக்குள்ளே நம்ம வீட்டை தேடி போகலான்னு நினைக்கிறேன். இந்த மோசமான ஒரு ஹாஸ்டைல் ஃபோர்காஸ்ட்டில் கூட
நீங்கள்லாம் வந்து இங்கே இருந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப நிறைவான அனுபவம். ரொம்ப ஆத்மார்த்தமா ஈடுபாட்டோடு நீங்கள்லாம் கலந்தது ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பேர் சொல்லி உறவு சொல்லி கூப்பிட்டு மரியாதை பண்ணணும். ஆனால் நேரத்தின் நெருக்கம் அப்படி பண்ண முடியல. எல்லாருக்கும் நன்றி. ஆனால் நாங்கள் ஒரு மேக்ஸிமம் 5 to 10 minutes உங்களுக்கு பேசுகிறதுக்கு நேரம் ஒதுக்குறேன். தயவுசெய்து ரொம்ப நிறையெல்லாம் பேசணும். கிறிஸ்பாக உங்கள் மனசில் என்ன தோணுது மட்டும் சொல்லுங்கள். நமஸ்காரம். நமஸ்காரம். இன்றைக்கி ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிது எனக்கு. எதேச்சியாக நான் வேறு பக்கம் போயிட்டு இன்றைக்கி ஒரு நாயன்மார் பெரிய புராண நிகழ்ச்சி தான் அங்கே பாரதிய வித்யாபவனில் நடக்கும். இன்றைக்கி அது இல்லை. அதனால் இங்கே வந்தேன். இங்கே ஆனால் முதல்ல எனக்கு தெரியாது இந்த ப்ரோக்ராம் நடக்கிறது. இங்கே வந்து கீழே ஒரு பரதநாட்டியம் நடக்கிறது அரங்கேற்றம். மேலே இது எனக்கு இங்கே தான் வரணும்னு தோணித்து இங்கே வந்துட்டேன். ஆனால் வந்ததுக்கப்புறம்தான் எவ்வளோ ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோங்கிறது. நானும் என்னுடைய லைஃப்பில் நிறையா நிகழ்ச்சிகள் பார்த்தாச்சு. நான் ஸ்ரீரங்கத்தில் இருந்திருக்கிறேன், திருச்சியில் இருந்திருக்கிறேன். அவர் சொன்ன இடமெல்லாம் ரொம்ப எல்லா இடங்களும் ரொம்ப ரசித்து பாடல்களும் ரொம்ப அருமையாக இருக்குது. எனக்கு நானும் பாடக்கூடியவன் தான். கன்னடம் எல்லாம் ஹிந்தி எல்லாமே பாடக்கூடிய அந்த சுவாமி அவர்கிட்ட கூட போய் நமஸ்காரம் பண்ணியிருக்கேன் வீட்டிலையே போய். ராஜகோபாலன், மயிலாப்பூர். நான் ராஜகோபாலன். எங்கள் அப்பா பேர் ராஜகோபால் தான். நாராயணன். எங்கள் அப்பா தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் இது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே இன்னும் நிறையா பேர் வந்திருக்கணும். ஏன்னா ஆச்சரியம், இது மிஸ் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு என்னுடைய அபிப்பிராயம். இது நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். இது இனிமேல் நான் இந்த நிகழ்ச்சிகளை எங்கே நடந்தாலும் சாமி அவரை தெரியப்படுத்தினா நான் கட்டாயம் கலந்துக்குவேன். இன்னும் எனக்கு தெரிஞ்சவங்கட்டும் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப நிறைவாக இருந்தது. அவர் தான் சுவாமி, நான் சுவாமி இல்லை. அங்கே உட்காந்துருக்க அவர் தான் சுவாமி. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ராஜகோபால். என் பேர் மைத்திலி சுப்பிரமணியன். 6 நாள் முன்னாடி டாக்டர் சாரையும் அவங்க மிஸ்ஸஸையும் நான் நாரதகான சபாவில் மீட் பண்ணேன். 60 வருஷம் பழகின மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு விளக்கு பூஜை முடிச்சுட்டு இங்கே வரேன். இதை பார்க்க ஏதோ போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. அதுதான் இவர் என்னோட சேர்த்தது. 2 பேரையும் தம்பதிகளாக சொல்கிறேன். ஸோ ரியலி இவர்கிட்டக்க என்னோட ஒரு பிரதர்னே நான் இனிமேல் சொல்ல போகிறேன். டாக்டர்னு வச்சுக்க போகிறதில்ல, மை பிரதர். நீங்களும் அப்பான்னு சொல்லாமல் பிரதர்னு சொல்லுங்கள். பிரதர். ஓகே. எங்கரா எழுதுற சொல்லு. எங்கரா எழுதுற அதை சொல்லு. நான் எல்டர் தான். நான் ஐ எம் ஸோ யங்ப்பா. ஸோ எனக்கும் ஆக்சுவலாக இங்கே பார்த்ததும் நான் ஆக்சுவலி மெய் மறந்து தான் போனேன். உண்மையை சொல்லணுன்னா அங்கே அயோத்தியில் ஸ்ரீராமருடைய பாட்டு இவரோடு தான், மீனாட்சியை பற்றி இவரோடது, எந்த கடவுளை பற்றி வேணுதோ கற்பகாம்பாள். ஸோ ரியலி இது ஸோ நான் என் ஜென்மத்தில் இவரையும் என்னை இன்ட்ரடியூஸ் ஆன அந்த நாளையும் கண்டிப்பாக நான் மறக்க முடியாது. நான் எல்லாத்துலேயுமே நான் அமச்சூர் தான். கொஞ்சம் பாடுவேன், கொஞ்சம் பேசுவேன். இதெல்லாம் இவருடைய கம்பெனி வந்ததும் இவருக்கு அந்த ஃபஸ்ட்டு டே 2 பேரும் அவள் வீட்டுக்கு எங்களை இன்வைட் பண்ணினான். அது ஆக்சுவலி அதாவது பாசிபிளா. ஸோ நிச்சயமாக அவர் பிரதர் தான். நீடூடி வாழணும், பல வருஷம். உங்கள் ப்ரோக்ராம் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நான் முதல் சீட்டில் இருப்பேன். எஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம். ரொம்ப நன்றி. அன்பு இளைய சகோதரி, நன்றி. அவர் குருச்சரன் ரொம்ப ரசிகை. அப்படி தான் அவர் சொன்னால், நான் குருச்சரன் ரொம்ப ரசிப்பேன்னு சொன்னேன். நாடகம் சபையில் அந்த கச்சேரி முடிஞ்சோடனே நான் சொன்னேன், நீங்கள் குருச்சரன் ரசிப்பேன், நானும் ரசிப்பேன், நான் அவர் டாக்டர் கூட அப்படின்னு. அப்படியே பிசின் மாதிரி உடனே 1 மணி நேரம் பேசியிருந்திருக்கோம் கச்சேரி முடிஞ்சதுக்கப்புறம். தேங்க்யூ டாக்டர். சார், என் பேர் சதீஷ். டாக்டரோட ஒரு 23 வருஷம் பழக்கம். ஏன்னா என் பையன் வயசு 23. சின்ன வயசுலேருந்தே இவர் தான் ட்ரீட் பண்ணிட்டுருக்காரு. இன்றைக்கி இஸ் எ சிஏ ப்ரொஃபஷனல், தேங்க்ஸ் டு டாக்டர். ஸோ என்னன்னாக்கா, இந்த வழியில் தான் புயல் சொல்கிறேன். நான் தான் சொன்னேன்,
இங்கே தான் புயல் ஆக்சுவலி உள்ள ஒரு இசை புயல், ஒரு டிவைனிட்டி, ஒரு ரிலீஜியஸ் என்ன சொல்கிறது டைட்ஸ், ரிலீஜியஸ் டைட்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கு. தேங்க்யூ டாக்டர் ஸோ மச். எல்லாம் எவ்வளோ கோவில் கூட்டின்னு போனார் பார்த்தீங்களா? கபாலீஸ்வரர் கூட்டின்னு போனார், அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி கூட்டின்னு போனார், கடைசியில் அயோத்தியா வரைக்கும் கொண்டு விட்டார். திருக்கொடியூர் நடுவில் அங்கங்கே நிறைய கோவில், கடைசியில் எங்கே கொண்டு விட்டார்? அயோத்தியாவுக்கு. நாங்கள் போனோம் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே சார் டாக்டர் வழியாக இங்கே பார்த்துட்டோம். பட் கண்டிப்பாக போவோம், டேரெக்டாக போய் போவோம். ரைட், அப்போ வந்து சொல்லுவோம் இந்த மாதிரி டாக்டரோட இது போட்டால் ப்ரோக்ராம் போட்டால் அங்கே சொல்லுவோம், கவலைப்படாது இல்லை. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன, வெரி குட் ஹியூமன் பீயிங். மற்றதெல்லாம் விட்ருங்க, வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். ஐம் வெரி ப்ரௌட் அண்ட் அவட்ட சொன்னேன், வெரி ஹாப்பி தட் ஐ பீன் அசோசியேட்டட் வித் ஃபார் லாஸ்ட் 23 years. இப்போ ரொம்ப நெருக்கமாயிட்டோம். இஸ் நோ லாங்கர் அ டாக்டர் ஃபைஸ், மோர் ஆஃப் அ ஃபேமிலி ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ். நான் அப்பா சொல்லலாம்ல சார். தலைக்கு மேலே வெள்ளம் போனால் சாண் என்ன முழம் என்னம்பா, என்ன வேணாலும் கூப்பிடுவேன், என்ன தாத்தான்னு கூப்பிட்டாலும் ஓகே தான். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்ட் கிரியேட் ஆயிருக்கு எங்களுக்குள்ள. ஸோ தேங்க்யூ டாக்டர், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒருத்தம் அவர் எல்லோரும் சொல்கிற மாதிரி இன்னும் நிறைய சபை நிறைஞ்சிருக்கலாம். ஐம் ஷுவர் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் யூ வில் ஹேவ் more people, and you'll have better climate outside also. So thank you so much for giving the opportunity. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்ததில்லை. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. இது செப்டம்பர் 27 இந்த நிகழ்ச்சி இங்கே பண்ணும்போது இங்கே ஒரு சீட்டு காலி இல்லை, ஒரு 30-40 பேர் நின்றுட்டு இருந்தா சீட் இல்லாமல். அவ்வளோ ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இது நாங்கள் புக் பண்ணும்போது எங்களுக்கு வெதர் ஃபோர்காஸ்ட்லாம் பற்றி தெரியாதுல்ல. நாங்கள் இது புக் பண்ணி ஒரு மாதத்துக்கு மேலே ஆக்குறது. அண்ட் இவன் வந்து சும்மா ரெட் அலர்ட்டு எல்லோ அலர்ட்டுமா எல்லாம் போய் கடைசியில் பிளாக் அலர்ட்டாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது, எல்லாம் பொய்யாயிருக்கும். அதனால் நாங்கள் ஒன்றும் இதுவும் இல்லை, ஓகே அம்பாள் இதை நடத்தி கொடுக்கணும்னு முடிச்சா நாங்கள் நடத்தி கொடுக்கணும். நாங்கள் கேன்சல் பண்ணுற ஐடியாலே இல்லை. என்ன தான் நீ சொல்லு பரவாயில்ல, நாளைக்கு 10 பேர் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி நாங்கள் இப்படி நாங்கள் கோர்வையாக இது பண்ணி வச்சுருக்கோம். இது 10 பேர் போய் சேர்ந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் போட்டு நிறைய பேர் பார்ப்பேன். ஆனால் இதை நான் கேன்சல் பண்ணுற ஐடியாவே இல்லை. எனக்கு இருக்கோ இல்லையோ, கற்பகாம்பாளுக்கு டெஃபினட்டாக இல்லைன்னு தெரியாது. இன்றைக்கி வந்தவா எல்லாமே சத்புருஷா, ரொம்ப நல்ல ஆத்மாக்கள். மாங்காடு காமாட்சி கோயிலேருந்து இங்கே பிரசாதம் வந்திருக்கு. பெரிய மகான், இங்கே ஒரு கம்போசர் கிருஷ்ணதாசன், அவர் ஸ்டேஜில் வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறார், ரொம்ப அழகாக பேசுகிறார். அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு வந்து ஆர்டிஸ்ட்டு நான் மரியாதை பண்ணாலாம் உள்ளார்த்தமாக எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி பண்ணேன். ஏன்னா அவ்வளோ வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணிருக்கேன். அது சாதகப்பட சங்கராக இருக்கட்டும், இல்லை சகனாவாக இருக்கட்டும். ரம்யாலாம் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான், ரொம்ப ஒரு வருஷம்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ரம்யா எனக்கு அறிமுகமாகி. அதுவும் ஒரு பேஷண்ட்டாக அறிமுகமாகிட்டு அப்படியே பொண்ணாகிட்டு என்னுடைய நிகழ்ச்சிக்கு அவ்வளோ பார்த்துல என்ன அழகான டான்ஸார், பியூட்டிஃபுல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். அதனால் நான் பேசிகிட்டே போகலாம். ரொம்ப அருமையான ஒரு மன திருப்தி கொடுக்குற நிகழ்வு. இங்கே ஹால் நிறையலன்னு சொல்லி, ஹால் நிறைஞ்சால் கூட நிறைய வாட்டி நம்ம மனசு நிறையாது. அவள் வந்து இன்வால்வ்டாக இருக்க மாட்டாள், ஏதோ ஒரு கம்பல்ஷனுக்காக வந்திருப்பாள். டாக்டருக்காகவோ இல்லை இந்த பாடல் கேட்கணுமோ இந்த பக்திக்காகவும் வராமல் வேறு லாட் ஆஃப் சோஷியல் ப்ரெஷருக்காக வருவாள். அப்படிலாம் கிடையாது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும், ரசிக்கணும். நம்ம சகோதரர், நம்ம அப்பா, நம்ம தாத்தா இவர் பண்ணுற நிகழ்ச்சி அதுன்னு வந்திருக்காங்க. அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவாக யாரானும் ஒரே ஒரு கமெண்ட் சொல்லணுன்னா அலோவ் பண்ணுறேன். அப்படி யாரும் இல்லையா? நேர கட்டுப்பாடு. ஒரு ஆரம்பிக்கும் போது 10 நிமிஷம் டிலே ஆச்சு, இப்போது 9:10 ஆக போகுது. ஸோ நிறைவு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கற்பகாம்பாளுக்கு நான் ஒரு சின்ன பாடலோடு முடிச்சுக்கிறேன். அது வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறாது. ஒருமையில் உன்னை அழைத்தேன் சிறுமையின் சிரமறுத்தாய், அருமையாய் அற்புதமாய் பெருமையும் குடிவரும் பெண்மையில் உன்னை தொழுதேன். திருமயிலை திருவருளை தினம் நான் தொழுதேன். பழுதாக மனம் தாய் என்று அழுதுறதே வேண்டி நின்றேன். சிற்றின்பம் நாடாது பேரின்பம் உனை உணர்ந்த நான் பெற்றுவிட்ட பெருவாழ்வு நீ கற்றுத்தந்த பாடமன்றோ. பற்றுதனை விட்டுவிட்டேன் பரம்பொருள் உனையன்றி, சுற்றி வந்தால் சுகம் கொடுக்க கற்பகமே உனையன்றி. மற்ற ஒரு தெய்வம் உண்டோ, மாற்று ஒரு சக்தி உண்டோ? உற்ற துணை நீ இருந்தால் மற்ற துணை எனக்கு எதற்கு? நமஸ்காரம். ஆமா
என்னை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கேனே தனியாக ஆஃபீஸ் வரோம் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க ரியலி ಅದು ಡಾಕ್ಟ್ರ್ ಪತೊಂದು ತೆಗ್ದು ಮಿಲ್ಲ ಕಾಜು அன்னைக்கு சொன்னேன் நம்ம ரெண்டு பேரும் வேட்டியை பார்த்துட்டு மூக்கா மேலே தப்புன்னு கொஞ்சம் பேசிட்டு இருக்கான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் போகும்போது நீங்கள் தான் பண்ணுங்க உங்களுக்கு 2-3 பேர் ஆஃபர் ஆனால் யாரும் உங்களை ட்ராப் பண்ண மாட்டாங்க இல்லையா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது மகிழ்ச்சி அம்மா நம்ம மறுபடியும் பேசுவோம் ரொம்ப தேங்க்ஸ் நீங்களாம் வந்து பரத்வாஜ் ரொம்ப நன்றி சார் ரொம்ப சாரி சின்ன பொண்ணு அடுத்த வாட்டி நான் கூப்பிட்டேன் அவள் அம்மா ஃப்ரெண்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்க்க பார்க்க கண்டிப்பாக நான் வீட்டில் பாலாவை தான் பார்க்குறேன் பாலாவை தான் பூஜை பண்ணுறேன் அன்பிலிவபிள் இதெல்லாம் எப்படி சொல்லுவேன் மனுஷமான அனுபவங்கள் இல்லைம்மா கஜா ரொம்ப சந்தோஷம் சார் நான் ஃபோட்டோவில் சிவனோட ஃபுல் உருவம் தெரியுது சார் ஃபேமிலி ஃபோட்டோ ஒயிட்டில் இல்லை அந்த விநாயகரோட ஃபோட்டோ அப்படியே தெரியுது இதெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது இல்லை கேன்சல் பாத்தியா அதான் விந்தை அதான் விந்தை விந்தை அந்த அளவுக்கு இல்லை இன்னும் I think over the course of time it takes a long time. It's a chronic problem. வெள்ளிக்கிழமை நேராகவே பாலராஜ் நீங்கள் திரும்பி பார்த்துக்கலாம் ஏற்பாடு முருகன் இருக்காரா ஆட்டோ ஏற்பாடு அதுக்கு வர நீங்கள் கற்பூர பிரதர் சொல்லியிருக்கேன் இல்லையா சிவா 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 சக்கு சிவா எல்லாருமே இந்த ஸ்பான்டேனிட்டியாக பாடல்கள் ಚಕ್ಕೂರು ಶುಭ ಜ್ಞಾಪಕ ಕನ್ನಡ ಪಾಠ எப்போதும்
Right, Sridhar. Now we will take a Uber. யாரும் சீனியர் சிட்டிசன் இருக்கு டாக்டர் மோகன் துபாயில் 1 hour பண்ண எல்லாரும் அப்பாங்கிறா தாத்தாங்கிறா தம்பிங்கிறா புரியல. உங்களை தாத்தான்னா என்ன கொள்ளு தாத்தாம்பா. நேரம் போட மாட்டேங்குது எவ்வளோ நேரம் ஆனால் போர் அடிக்காம போனோம். இவர் டெலிஃபோன் பண்ணும் இது லைவ் போட்டுருக்கோம். அது 500 வாட்சிங் என்ன அப்படி கில்பர்ட் நான் தான் சார் சொன்னேன். என்ன சார் இந்த வேலை வேணாம் இப்படி சொல்லிட்டீங்க. இதெல்லாம் 2 பேரும் ஒண்ணா வாங்க நில்லுங்க. மேடம் வாங்க. பாத்தீங்களா இந்த பசங்க காலையில வந்துட்டு பாத்தீங்களா யாருமே போத்தல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ போத்திட்டு ஸ்ரீகுமார். Thank you. செலக்ட் பண்ணி எடுத்து இந்த கலர் ஐயாத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. பாக்கியம் மேடம், பாக்கியம் அது. ஆமா பாக்கியம் தான். தேங்க்யூ நல்லா இருந்தா பண்ணீங்களா? சூப்பர் சாருக்கு நான் பாண்டிச்சேரி போகிறேன். நான் சாரோட ப்ரோக்ராம் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கி உங்கள் ப்ரோக்ராம் கண்டிப்பாக சார். அந்த மயக்கம் வேண்டாம், இந்த மயக்கம் பெட்டர்னு சொல்கிறேன். அந்த ஹேபிட் கிடையாது சார். அந்த அளவு ஒர்த்து இல்லை சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். ஏன்னா இதெல்லாம் போன வாட்டி நிகழ்ச்சி அவ்வளோ பேர் வந்தாங்க. இல்லைன்னா இன்னைக்கு அதுவும் அவெல்லாம் வந்து நம்மளால வர முடியுது. டொரண்டோல வந்து நமக்கு டான்ஸர் வந்த மாதிரி பெரிய யாராலும் கார் கொண்டு வந்திருக்கா? ஸ்ரீராம் ஸ்ரீராம் குமார் உங்களுக்கு ட்ராப் பண்ணுமா?